அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி. அமெரிக்க நர்ஸ், மனிதநேய ஆர்வலர் லில்லியன் வால்டு, அமெரிக்க நர்ஸ், மனிதநேய ஆர்வலர் லில்லியன் டி வால்டு பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் பிறந்தவர். 1867ஆம் ஆண்டு. ஜெர்மனியின் யூத குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி. மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. ஜெர்மனியின் யூத குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி. படிப்பில் சிறந்து விளங்கினார். பிரெஞ்சு, ஜெர்மன் மொழி கற்றுக்கொண்டார். 1891 நியூயார்க் செவிலியர் பயிற்சி பள்ளியில் பட்டம் பெற்றார். மருத்துவ படிப்பிலும் சேர்ந்தார். ஆதரவற்ற சிறுவர் மனநல காப்பகத்தில் சிறிது காலம் சேவை செய்தார். 1893 மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறி தனது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவ முடிவு செய்தார். ஏழை மக்களுக்கு நர்சிங் வகுப்புகள் எடுத்தார். நர்ஸாக பணிபுரிந்தார். ஹென்றி ஸ்ட்ரீட் செட்டில்மெண்ட் என்ற அமைப்பை உருவாக்கினார். இவரது சேவைகளை அறிந்த யூத கொடையாளி ஒருவர் ஏழை ரஷ்ய யூதர்களுக்கு மேலும் சிறந்த சேவை செய்ய அனைத்து உதவிகளையும் ரகசியமாக வழங்கினார். 1906ஆம் ஆண்டு நம்ம சுதேசி இயக்கம் தொடங்கியப்பட்ட காலகட்டத்தில் இந்த அமைப்பில் 27 செவிலியர்கள் பணிபுரிந்தனர். பகுதி நேரமாக வந்து சேவை செய்யும் செவிலியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. பின்னாளில் இது விசிட்டிங் நர்ஸ் சர்வீசஸ் ஆஃப் நியூயார்க் என்ற அமைப்பாக விரிவடைந்தது. அரசு பள்ளியில் செவிலியர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது இவரது யோசனையின் விளைவாக நியூயார்க் போர்ட் ஆஃப் ஹெல்த் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இதுதான் உலகின் முதல் செவிலியர் அமைப்பு. பொது சுகாதார செவிலியருக்கான தேசிய அமைப்பின் முதல் தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டார். செவிலியருக்கான காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை பரிந்துரை செய்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நர்சிங் கல்லூரி தொடங்க உதவினார். தனது பணிகள் குறித்து தி ஹவுஸ் ஆஃப் ஹென்றி ஸ்ட்ரீட் மற்றும் விண்டோஸ் ஆன் ஹென்றி ஸ்ட்ரீட் என்ற 2 புத்தகங்களை எழுதினார். பெண்களுக்கான தொழிற்சங்கம் தொடங்க உதவினார். அதன் நியூயார்க் நகர அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். பல நாடுகளுக்கும் சென்று மனிதநேய பணிகளில் நாட்டம் செலுத்தினார். குழந்தை தொழிலாளர்களின் பாதுகாப்பு, கல்வியை மேம்படுத்தும் தேசிய அமைப்பின் தலைவராக இருந்தார். கருப்பின தேசிய முன்னேற்ற கூட்டமைப்பின் நிறுவன உறுப்பினரானார். சிறந்த அமெரிக்க குடிமக்களுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் அரங்கில் இவரது சிலை வைக்கப்பட்டது. 1922 தலை சிறந்த 12 பெண்களில் இவர் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகழாரம் சூட்டியுள்ளது. லிங்கன் பதக்கம் உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். ஏழை எளியோர், பெண்களின் முன்னேற்றம், பெண் தொழிலாளர் உரிமைகள், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, குழந்தைகளுக்கு கல்வி ஆகியவற்றுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த லில்லியன் வால்டு 73 வயசு. 1940 இறந்து போயிடுறாங்க. அமெரிக்க நர்ஸு, மனிதநேய ஆர்வலர், மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. 1867 அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் பிறக்கிறாங்க. 1891 நியூயார்க் செவிலியர் பயிற்சி பள்ளியில் பட்டம் பெற்றார். 1893 மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறி தனது சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவுவதற்கு முடிவு செய்தார். தனது சமூகம் அப்படின்னா அவங்க ஜாதி இல்லை, நர்ஸுகளுக்கு. 1906 இந்த அமைப்பில் இருந்த 27 செவிலியர்கள் பணிபுரிந்தனர். பின்னாளில் விசிட்டிங் நர்ஸ் சர்வீசஸ் ஆஃப் நியூயார்க் என்ற அமைப்பாக விரிவடைந்தது. நியூயார்க் போர்ட் ஆஃப் ஹெல்த் என்ற அமைப்பு நிறுவப்படுது. அதை தாண்டி சிறந்த அமெரிக்க குடிமக்களுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் அரங்கில் இவரது சிலை வைக்கப்பட்டது. 1922 தலை சிறந்த 12 பெண்களில் இவர் ஒருவர் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ், நியூயார்க்கிலிருந்து வெளியாகிற டைம்ஸ் நாளிதழ் புகழாரம் சூட்டியிருக்கிறது. 73 வயசில் 1940 மறைந்து விடுகிறார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நர்சிங் கல்லூரி தொடங்க உதவுகிறார். தனது பணிகள் குறித்து தி ஹவுஸ் ஆஃப் தி ஹென்றி ஸ்ட்ரீட் மற்றும் விண்டோஸ் ஆன் தி ஹென்றி ஸ்ட்ரீட் என்ற 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இதுதான் உங்களோட சாதனை. இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. அனைவரும் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். மாபெரும் ஒரு ஆளுமையை சந்திச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.